ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலக் பன்னீர் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கீரையை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கீரை கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கரிஞ்சிடக்கூடாதுங்க, அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீரகம், அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறது, ஒரு 6 பூண்டு அதுவுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதுவுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இதில் வெங்காயம் தக்காளி எதுவும் அதிகமாக சேர்க்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு கீரையோட அந்த பாலக்கீரையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியணும். அதனால் வெங்காயம் மசாலா எல்லாமே ரொம்ப கம்மியாக மைல்டாக தாங்க சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் அந்த தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்த உடனே நீங்கள் உப்பு சேர்த்துடக்கூடாது. நல்லா கீரை கொஞ்சம் வெந்து உங்களுக்கு அந்த வாசம் வரும். அப்போது நீங்கள் உப்பு சேர்த்தா தான் கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டோன்னா இந்த மசாலா கீரையோட ஃப்ளேவர்லாம் அந்த பன்னீரில் சேராது. அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பன்னீர் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அவ்வளோதாங்க பாலக் பன்னீர் ரெடி. சூடாக சப்பாத்தி கூட இந்த பாலக் பன்னீர் சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தியும் ரெடிங்க. சூடான சப்பாத்தி கூட இந்த பாலக் பன்னீரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பசங்களும் 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.